இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தடைகளை தாண்டி நற்செய்தி அறிவிக்க ரெடியா என்ற ஒரு கேள்வியினை இன்றைய வாசகங்கள் நமது உள்ளத்தில் எழுப்புகிறது. ஒரு சாட்சிய வாழ்வு எங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகச்சிறந்த நற்பணி என்னவென்றால் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்ற உள்ளுணர்வோடு நீங்களும் நானும் செயல்பட்டு ஆண்டவருக்கு ஒரு சாட்சிய வாழ்வு நமது வாழ்க்கை முறையிலிருந்து நாம் பிறருக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்ற உள் உணர்வுகளை இன்றைய வார்த்தை வழியாக இறைவன் கற்பிக்கிறார். வார்த்தையோடு பயணம் செய்து நற்செய்தி அறிவிக்க முயற்சி செய்வோமா? வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பின் இனியவர்களே, இயேசு கிறிஸ்து சாட்சி பகர நான் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லப்படாமல் இருக்கலாம். சிறையில் துன்பப்படும் வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் வாழ்க்கையே ஒரு நீதிமன்றம். நமது பணித்தலங்களும் சிறு சிறு நீதிமன்றங்களை. அங்கே நமது வாழ்க்கை ஒரு சாட்சியம். அன்பு, நீதி, நேர்மை போன்ற கிறிஸ்துவ பண்புகள் நம் வாழ்க்கையில் இருந்தால் நாம் கிறிஸ்துவுக்கு சார்பாக சாட்சியம் கூறுகிறோம். நம்மில் அங்கே கிறிஸ்து ஏற்கப்படுகிறார். மாறாக பகைமை, அநீதி, ஊழல் போன்ற துர்குணங்களுக்கு நாம் அடிமையாக விட்டால் அங்கே நாம் கிறிஸ்துவுக்கு எதிர் சாட்சிகளாக மாறுகிறோம். நம்மில் கிறிஸ்து புறக்கணிக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை மக்கள் ஏற்பதோ புறக்கணிப்பதோ எனது அன்றாட வாழ்வில் நான் காட்டும் சாட்சியத்தை பொறுத்திருக்கிறது என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் நமக்கு தெளிவுரையாக தருகிறார். கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் இயலாது என்ற அவர்கள் உறுதிப்பாடு, நம்பிக்கை, எதை கண்டும் அச்சப்படாமல் இருக்கின்ற அந்த மனப்பான்மை என்றார். இன்றைய நற்செய்தி கூறுவது போல மகதலா மரியா பாவி என கருதப்பட்டவர் பேய் பிடித்தின்றும் விடுதலைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து தோன்றிய நிகழ்ச்சி நமக்கு அழகாக சித்தரித்து காட்டுகிறார் நற்செய்தியாளர். ஏனென்றால் ஒரு வரியில் முழுமையாக அழகாக சொல்லப்படுகிறது. உயிர்த்த இயேசு முதலில் பாவிகளுக்கு தோன்றினார் என்ற நற்செய்தி அழகாக உண்மையாக்கப்படுகிறது, உறுதியாக்கப்படுகிறது. ஏனென்றால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது என்று பவுலடியார் ரோமையர் 5:20 சொல்லுகிறார். நமது பாவங்கள் கிறிஸ்துவுடன் நெருக்கமாக பிணைப்பிற்கு ஒரு படிக்கல்லாகவே அமைகிறது. ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அதைத்தான் நாம் பாஸ்கா புகழுரையிலே அழகாக பாட கேட்டிருக்கிறோம். ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்க கிறிஸ்துவின் மரணம் திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைய பேறு பெற்றதால் பாக்கியம் மான குற்றமே என்று சொல்லப்படுவது போல பாவத்தால் யாரும் நம்பிக்கை இழக்க தேவையில்லை. பாவத்தை கிறிஸ்துவுடன் கல்லறையில் புதைத்துவிட்டு உயிர்த்த கிறிஸ்துவை நோக்கி ஓடுவோம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தான் தேடுவேன் என் அருளை தேடு முன்னே எய்தி நாடம் ஆடுவேன் ஆனந்தம் ஆனேன் பராபரமே என்று தாயுமானவர் சொல்லுவது போல எம்மாவுசு சீடர்கள் ஆண்டவரை கண்டு அறிந்து கொள்கிறார்கள். இவர்கள் நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் அப்பம் பிடும் சடங்கில் அவரை கண்டுணர்வதை நாம் பார்க்கிறோம். மரியாவின் கூற்றை இவர்களின் வாக்குமூலத்தை ஏனைய சீடர்கள் எளிதில் நம்பவில்லை. ஏனெனில் இயேசு உயிர்ப்பார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை அல்லவா? உயிர்த்து விட்டதாக கனவு காணவும் இல்லை. அவர்கள் முன் இயேசு பலமுறை தோன்றியும் தன்னை நம்பாததற்காய் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். எனவே இயேசு பலமுறை தோன்றியது, அவர்கள் நம்ப தயங்குவது, ஆண்டவர் அவர்களுக்கு விளக்கம் அளிப்பது, அவர்களை கடிந்து கொள்வது போன்ற செயல்கள் இயேசு உயிர்த்தது உண்மை முழுமையாக நமக்கு சான்றாக திகழ்கிறது. எனவே நமது விசுவாசம் இறைவனிடத்திலே எப்படி இருக்கிறது? ஆகவே தான் வாழும் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நாம் அனைவருமே அவரை அனைவரும் வாழ செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்கள் என்ற ஆண்டவரின் இறுதி கட்டளை ஏற்று வாய்ப்பு கிட்டும் உள்ளதெல்லாம் வெட்கமின்றி வேதனைக்கு இடையிலும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர அவரது நற்செய்தி எடுத்துரைக்க முன்வர அழைக்கப்படுகிறோம். மற்றவர்களை பிடித்துள்ள வறுமை, உடல் நோய், வன்முறை, பேய், மக்களின் உள்ளங்களில் ஏற்பட்டுள்ள காயங்கள், கீறல்கள் ஆகிய அனைத்தின்றும் மக்களை மீட்கும்
மாபரன் உயிர்த்த இயேசு என்பதை பறைசாற்ற வேண்டும். ஒருபோதும் அதை மறந்து விடாதீர்கள். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆருயிருக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பொழுதும் பரமனை நான் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகம் எல்லாம் போய் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்கள் என்று அவர் கொடுத்த அந்த அன்பு கட்டளை ஏற்று நாம் செயலாக்கப்படுத்த வேண்டும். எத்தனை தடைகள் வந்தாலும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு நமக்கு வேணும். அதைத்தான் இறைவன் நமது உள்ளங்களை முழுமையாக துயிர்த்துணரான அழைப்பு விடுக்கிறார். நீதிமன்றாக விளங்கும் நமது இதயம் நமக்கு தீர்ப்பளிக்கிறது. அதை அறிந்து கொண்டு உயிர்த்த ஆண்டவரை பிறரில் அறிக்கையிட்டு பிறரை அவரிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது நமது பணி என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். எடுத்து செய்வோம். ஆண்டவர் அருள் நம்மை வழி நடத்துகிறது. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உமது பணி முழுமையாக உமது நற்செய்தி பணி எங்கள் வாழ்வில் அறப்பணி என்பதை அனைவரும் அறிந்து கொண்டவர்களா எப்பொழுதுமே நற்செய்தியை எங்கள் வாழ்க்கையின் மூலம் பிறருக்கு பிரதிபலனாக நாங்கள் காட்டவும் எங்களோடு தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.